ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஃப்டி ட்ரேட் எடுத்திருக்கோம். அதோட அனாலிசிஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி கால் செல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ புட் செல் பண்ண போகிறோம். என்ன புட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா 24,000 நல்ல ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ரீமியம் தான் நம்ம செல் பண்ண போகிறோம். கரண்ட்டாக 1.70 இருக்குது. டோட்டலாக 800 குவான்டிட்டிஸ் செல் பண்ண போகிறோம். நம்ம லிமிட் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா யூஸ்வலாக மார்க்கெட் ஆர்டருக்கு போகாதுங்க. ஸோ நம்ம ஒரு நார்மலாக ஒரு ஜிடிடி செட் பண்ணிட்டு நம்ம இதை செல் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ 1.75க்கு நம்ம செட் பண்ணி ஸ்வைப் டு செல் கொடுத்துட்டோம். ஸோ ஆர்டர் நமக்கு ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். செல் ஆகிடுச்சு, ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்குள்ளே கம்ப்ளீட்டே ஆகிடுச்சு ஆர்டரு. ஸோ இப்போ எக்ஸிக்யூட்டட் ஆர்டரில் நீங்கள் பார்க்கலாம். போத் கால் அண்ட் புட் ரெண்டுமே இப்போ நமக்கு செல் ஆகிருக்கு. ஸோ இப்போ பொசிஷனில் உங்களுக்கு இருக்கும் 320 நெகட்டிவாக போயிட்டுருக்கு. இப்போ கரண்ட் பொசிஷனில் நெகட்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ இது ஃபுல் அனாலிசிஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் எப்படி போகும் அப்படிங்கிறத ஸோ எப்படி ஏறும் இறங்குமா அப்படிங்கிறத பற்றி. இப்போ கரண்ட்டாக நம்ம கால் அண்ட் புட் ரெண்டையுமே செல் பண்ணிட்டோம். ஏன் ரெண்டையும் செல் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 800 குவான்டிட்டிஸ் கால் அண்ட் புட் செல் பண்ணும்போது நமக்கு மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டாக 400 440 அந்த மாதிரி லாஸில் போயிட்டுருக்கு. நிஃப்டியும் ஓரளவுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இது 10 o'clock அப்டேட்டு. 10 o'clockல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துருச்சு. 600 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நிஃப்டி லைட்டாக இறங்கியிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் 24,670 ஒரு 80 பாயிண்ட்ஸ் இறங்கி 24,590 அந்த ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது 24,000க்குள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு கன்ஃபார்ம் ஃபுல் ப்ரீமியம் அமௌண்ட் கிடச்சிரும். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டே 12th டிசம்பரோட எக்ஸ்பைரி டே. இன்றைக்கி தான் 12th டிசம்பர். ஸோ இது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன். போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்கு. ஸோ இப்போ 3 o'clock ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல் ப்ராஃபிட் நம்ம எடுக்க போகிறோம். எக்ஸிக்யூட் ஆர்டர் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் காமிக்கிறேன். ஸோ இதுலேருந்து நம்ம 1.85 1.75 விற்றுருக்கோம். இப்போ 0.25 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இது 330 அப்படிங்கிற போது இப்போ கரண்ட்டாக 330 அப்படிங்கிறது இது 0 ஆயிரும். ஸோ அந்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். யூஸ்வலாக நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரினால் அது ஆட்டோமேட்டிக்காக 0க்கு க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதனால் யூஸ்வலாக நான் எப்போயுமே க்ளோஸ் பண்ண மாட்டேன் எக்ஸ்பைரி டேயில். ஏன்னா அது தேவையில்லாமல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரோக்கரேஜ் பிடிப்பான், அதுக்கு ஒரு எஸ்டிடி போகும். ஸோ அதனால் அது யூஸ்வலாக அது பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் எண்டிங் 2,800 341 ஆகுது. 2,800 நமக்கு டோட்டல் ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஸோ இது ஒரு நல்ல ப்ராஃபிட்னே சொல்லலாம். இதுதான் எக்ஸிக்யூட்டட் ஆர்டர். இன்றைக்கி எந்த விதமான நமக்கு ஒரு இதுவுமே இல்லை, இறங்கல, பெரிய அளவுக்கு நெகட்டிவாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி கொஞ்சம் என்ன தான் இறங்கியிருந்தாலும் ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் இறங்கியிருந்தாலும் கிராஜுவலாக சைலண்ட்டாக இறங்கினால நமக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட்டு 2,800 ப்ராஃபிட்டு.